ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க ஷார்க் டெரர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரத்தில் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். ஒரு க்ரூஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. அதில் தான் நம்ம ஹீரோயினும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க அம்மாவோட ஒரு சில வாக்குவாதங்கள் நடக்கும். அதனால இவங்க நான் கேப்டன் கிட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணங்களால இவங்க ப்ளஸ் கூட 2 பேரும் சேர்ந்து க்ரூஸ்லேருந்து கீழே விழுந்துடுறாங்க. இவங்களை ஷார்க் அட்டாக் பண்ண பார்க்குது. எப்படியோ தப்பிச்சு பொழைச்சுன்னு 2 பேர் மட்டும் கரை ஒதுங்கிடுறாங்க. இவங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினோட அம்மாவும் கலயிறங்குறாங்க அந்த கப்பல் கேப்டனோட சேர்ந்து. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, இவங்க இந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணாங்களா, இவங்களுக்கு எல்லாம் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்க் அட்டாக்கிங் படம் பார்த்தீங்கன்னா நம்ம பல இது பார்த்துருக்கோம். இது ஒரு மினிமம் கேரண்டியான படம் தான். ஆனா யாருமே இதை சரியா யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க, சரியா எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். இதுல பெர்ஃபார்மன்ஸஸ் பார்த்தீங்கன்னா படத்தில் எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பா நல்லாவே இருந்தது. ஹீரோயினும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தாங்க. டெக்னிக்கலையும் படம் ஓரளவு ஓகேவா இருந்தது. ஆனால் இன்னுமே பெட்டரா பண்ணியிருக்கலாம். அந்த ஷார்க் வர போர்ஷன்ஸ் எல்லாம் பல இடத்துல கிராஃபிக்ஸ்ன்றது அப்பட்டமா தெரியுது. மற்றபடி அந்த கடலை காட்டின விதமா இருக்கட்டும், அந்த க்ரூஸ் எல்லாத்தையுமே சூப்பராகவே காமிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தில் அந்த ஷார்க் அட்டாக் பண்ற போர்ஷன்ஸை இன்னும் கொஞ்சம் பெட்டரா விஎஃப்எக்ஸ் எல்லாம் பண்ணி எடுத்துருந்தாலும் நல்லாவே இருந்தது. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னாலும் பெருசா சுவாரஸ்யமே இல்லாத ஸ்கிரீன் பிளே தான். வழக்கமா டெம்ப்ளேட்டா நம்ம பார்த்து சலிச்சு போன ஒரு ஸ்கிரீன் பிளேல தான் எழுதி எடுத்திருக்காங்க. அதனாலே படம் பயங்கர ப்ரெடிக்டபிளா இருக்கு. ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளேவரேஜான படமா தான் இருக்கு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தில் அடல் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.